registration cancellation apply பண்ணிக்கணும். So simply go to service registration. So registration போனீங்கன்னா இங்க application for cancellation of GST registration. So அது click பண்ணிடுங்க. So simple தான். ஸோ சிம்பிள் தான், 3 ஆப்ஷன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேம் அட்ரஸா அது மட்டும் டிக் பண்ணிடுங்க. தென் யா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பேசிக்லி ஜஸ்ட் அட்ரஸ் டீடைல் மட்டும் இருக்கு, அது ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்றோம். கிளிக் ஆன் கண்டினியூ. தென் செகண்ட் ஆப்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். ரீசன் கேட்குறாங்க, மீன்ஸ் ஏன் வந்து நீங்க கேன்சலேஷனுக்கு அப்ளை பண்றீங்க. ஸோ வெதர் பேன் கார்டு சேஞ்ச், மிஸ் கான்ஸ்டியூஷன், இண்டிவிஜுவல்லேருந்து பார்ட்னர்ஷிப் போயிட்டீங்க, ஸோ அதனால இண்டிவிஜுவல் ரிட்டர்ன் தேவை இல்லையா, இல்லைன்னா லைபிலிட்டி வந்து பே பண்ண முடியலையா, பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, இல்லைன்னா பிஸ்னஸ் வந்து லிங்க்ல பண்ணிட்டீங்களா, மிஸ் மர்ஜோ அக்கோமைசேஷன் பண்ணிட்டீங்களா, இல்லைன்னா சோல் ப்ராப்பர்ட்டியோட டெத் ஆயிடுச்சா, இது ஒரு மேக் ஷூர் பண்ணுங்க. இன்கேஸ் வந்து ப்ராப்பர்ட்டியேட்டர் பாஸ்ட் அவே, ஸோ இது செலக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவரோட ஜிஎஸ்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ மேபி அவர் சன் டேக் ஓவர் பண்ணா அந்த ஜிஎஸ்டி அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஏ, ஸோ நம்ம கேஸ் வந்து பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணுறோம், அது கொடுத்துருங்க. அண்ட் டேட் ஆஃப் க்ளோசிங் வந்து 31st December. ஏன்னா 31st December ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணிட்டோம். ஸோ அப்போலேருந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ஏதாச்சும் ஸ்டாக் கையில் இருக்கா அது கேட்குறாங்க. ஸோ நம்மள்ட்ட எதுவுமே ஸ்டாக் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் 104 ஏதோ ஒரு நாமினல் வேல்யூ ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு, அதோட ஐடிசி இருக்கு. ஸோ அது டசன்ட் மேட்டர். ரிவர்ஸ் பண்ணாலும் நீங்கள் இங்கே போட்டு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், பட் லெட் இட் பி. ஸோ கிளிக் ஆன் கண்டினியூ அண்ட் இங்கே வெரிஃபிகேஷனில் செலக்ட் பண்ணிடுங்க, அத்தாரைஸ் பர்சன் செலக்ட் பண்ணிடுங்க அண்ட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் கொடுத்துருங்க அண்ட் சிம்பிளி கிளிக் ஆன் இவிசி. ஸோ கோட் போனதுக்கப்புறம் நீங்கள் கோடு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். யா, ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஒரு 5 நிமிஷம் ஒர்க்கும் கூட கிடையாது. ஸோ கேன்சலேஷனுக்கு சப்மிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து ஸ்டேட்டஸ் ஒரு தடவை செக் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் வந்து டிபார்ட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஆனுவலுக்கு பதிலாக ஒரு ஃபைனல் ரிட்டர்ன் வரும். அந்த ஃபைனல் ரிட்டர்ன் நீங்கள் கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு ஒரு 10,000 rupees பெனால்ட்டி போட்டுருவாங்க. யா, ஸோ மேக் ஷூர் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைனல் ரிட்டர்ன் கண்டிப்பாக ஃபைல் பண்ணுங்க. அது ஜிஎஸ்டி 10 ஃபைனல் ரிட்டர்ன். அது மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா 10,000 rupees பெனால்ட்டி வரும். மேபி இன் ஃபியூச்சர் வந்து நீங்கள் புதுசாக ஜிஎஸ்டி எடுக்கணும் போனீங்கன்னா, அவங்க வந்து ஃபைனல் ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணல, 10,000 ஃபைல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் புது ஜிஎஸ்டி கொடுத்துருவோம் அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால மேக் ஷூர் ஃபைனல் ரிட்டர்னும் நீங்கள் கண்டிப்பாக ஃபைல் பண்ணுங்க. தேங்க்யூ.